வணக்கம். சக்தியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கிற அனைத்து நல்ல காரியங்களும் சந்தோஷமாகவும் சுபிட்சமாகவும் உங்கள் மனம் போல் இடம்பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பல விடயங்களை இன்றைய தினமும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இன்றைய தினம் ஒரு சிறப்பு கலந்துரையாடலோடு தான் இந்த நிகழ்ச்சி பயணிக்கப் போகிறது. யார் இவர், யாரோடு நாங்கள் பேசப்போகிறோம், எது சம்பந்தமாக பேசப்போகிறோம் என்று சிந்திக்கின்ற பொழுது எது சம்பந்தமாக நாங்கள் பேசப்போகிறோம் என்பதை நாங்கள் பார்ப்போம். குறிப்பாகவே எங்கள் நாட்டிலே இப்பொழுது தேவைப்படுவது தலைமைத்துவ பண்புகளை எடுத்துக்கொண்டு ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக எங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையிலேயே எங்களுடைய நாடு இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வியாபாரி அல்லது ஒரு ஒரு தொழில் தருணராக ஒரு ஒன்றிப்பினராக ஒருவர் உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் எங்களால் இந்த நாட்டினுடைய இவ்வாறான இக்கட்டான சூழ்நிலையிலே எங்களால் சமாளித்து கொண்டு இந்த வாழ்க்கையை கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். இதுதான் அதனுடைய பின்னணியாக இருக்கிறது. ஆகவே இந்த ஒருவர் ஒரு 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 வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டும், அதன் மூலமாக தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும். இது சம்பந்தமாகத்தான் இன்றைய தினம் நாங்கள் பேசப்போகிறோம். அதே நேரத்திலே தலைமைத்துவ பண்புகளை எவ்வாறு வளர்த்து கொள்வது என்பது மிக முக்கியமான விடயம். ஆகவே தலைமைத்துவ பண்பையும் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் பேசப்போகிறோம். இதை பேசுவதற்கு யாரை அழைத்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு மிக முக்கியமான அதிதி, அதுவும் குறிப்பாக பேர் சொல்லக்கூடிய ஒரு அதிதி. பேராசிரியர் கணேஷ் ராஜா அவர்தான் அந்த அதிதியாக இருக்கிறார். அவருடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது அவருடைய பூர்வீகம் இலங்கையாக இருக்கிறது. அவருடைய அப்பா அம்மா யாழ்ப்பாணத்திலே வட்டுக்கோட்டையை தான் பிறப்பிடமாக கொண்டவர். ஆனால் இவர் மலேசியாவிலே பிறந்தவர். மலேசியாவிலே பேராசிரியர் பட்டத்தை பெற்றிருக்கிறார். அதுவும் தொழில் முனைவர் துறையிலே பேராசிரியர் பட்டத்தை பெற்றிருக்கிறார். அதை தாண்டி அமெரிக்கா, பிரித்தானியா, அதே நேரத்திலே சவுத் ஆப்பிரிக்கா, அதிலே பல நாடுகளிலே தலைமைத்துவ பயிற்சி நெறிகளையும் அதே நேரத்திலே தொழில் ஆலோசனைகளையும் பல பேருக்கு வழங்கியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக மலேசியாவிலே அமைச்சர்களுக்கு ஆலோசகராகவும் இவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இப்பொழுது இலங்கையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கும் அதே நேரத்திலே வவுனியா பல்கலைக்கழகத்திற்கும் அவர்களுடைய துணைவேந்தர்களுக்கு சர்வதேச வியாபாரம் சம்பந்தமான விடயங்களிலே ஆலோசனை வழங்கி கொண்டும் இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு அதிதியைத்தான் இன்றைய தினம் அழைத்து வந்திருக்கிறோம். எங்களோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் கணேஷ் ராஜா அவர்கள். வணக்கம். வணக்கம் ராகேஷ், ரொம்ப சந்தோஷம் இந்த சந்தர்ப்பத்துக்கு. பேராசிரியர் கணேஷ் ராஜா அவர்களே, உங்களை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது ஒரு சில விடயங்களை மட்டும்தான் எங்களால் சொல்லக்கூடியதாக இருந்தது. அதற்கு தாண்டியும் பல்வேறுபட்ட பெருமைகளுக்கும் கௌரவத்துக்கும் உரியவராக நீங்கள் இருக்கிறீர்கள். அதை முதலிலே நாங்கள் ஏற்றுக்கொண்டு, எங்கள் நாடு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலுக்குள்ளே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் சர்வதேச நாணய நிதியம் IMFிடம் இருந்து எங்களுக்கு கடன் தொகை இப்பொழுது வர இருக்கிறது. அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பெருமளவிலே அது உறுதிப்படுத்தப்பட்டும் இருக்கிறது. ஆகவே மிக பாதகமான சூழ்நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மீண்டு வர பார்க்கின்றோம். இப்பொழுது எங்கள் நாட்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை தேவைப்படுகிறது? அதைத்தான் ஆரம்பத்திலே உங்களிடம் கேட்க வேண்டும். அது ஒரு நல்ல குவெஸ்டின். என்னோட அபிப்பிராயம் என்னென்றால், துவக்கத்தில் எஜுகேஷன் தான் முக்கியம். இது பள்ளிக்கூடத்தில் பிரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல் அண்ட் இப்போ யூனிவர்சிட்டியில் கூட இப்போ அந்த எஜுகேஷனில் இப்போ ஒரு புது பாடம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இதை வி மஸ்ட் இன்க்ரீஸ் இட் ஆல்சோ. இது ஆண்டர்ப்ரனர்ஷிப், தொழில் துணைவனாக எங்களை மாணவர்கள்லாம் ஆக்கணும். அவையில் இப்போ when we look at வெளிநாட்டில் எல்லாம் ஏற்கனவே ஒரு 30% மாணவர்கள்லாம் யூனிவர்சிட்டியை ஜாயின் பண்ணும்போது அவைகள் வியாபாரத்தை துவக்கிறதுக்கு ரொம்ப விரும்பினேன். ஆனால் இந்த நாட்டில் அந்த மாதிரி சந்தர்ப்பம் இல்லை. ஸோ நாங்கள் இப்போ in working with the University of Jaffna in particular ஒரு 4 இயர்ஸுக்கு 4 வருஷத்துக்கு வெளியே செஞ்சுருக்கிறோம். அங்கே யூனிவர்சிட்டி ஜெஃப்னாவுடன் சேர்ந்து யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கவுன்சிலுக்கு அப்ளை பண்ணி பணம் எடுத்து ஒரு யூனிவர்சிட்டி இண்டஸ்ட்ரி லிங்க் துவங்கியிருக்கிறோம். அதுக்கு மேலாக அந்த யூனிவர்சிட்டி ஜெஃப்னாவில் இந்த ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அவைகள் கூட ரொம்ப ஆண்டர்ப்ரனரியலாக இருந்திருக்குன்னு அவைகளெல்லாம் அப்ளை பண்ணி
ஒரு இப்போ ஆண்டர்ப்ரினர்ஷிப் கோர்சஸ் துவங்கியிருக்குண்ணே அந்த யூனிவர்சிட்டியில். அதுக்கு மேலால் ஒரு இன்குபேட்டர், ஒரு ஒரு சின்ன கட்டடம் இந்த வியாபாரத்தை துவக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு அந்த கட்டடம் will offer. ஸோ இப்போ என்னென்னா உங்களோட கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறதுக்கு it is best to introduce entrepreneurship education, but not only that, we need to give them the opportunity to start the business whilst at university, first year, second year, third year, no problem. அவள் முடிச்சிட்டு இப்போ 20 பேர் பிஸ்னஸ் துவங்கினா கடைசியில் யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு கிராஜுவேட் வந்த போது இப்போ 10 பேர் அந்த பிஸ்னஸை பெருசாக உண்டாக்கிட்டு தட் கேன் பி ஹெல்ப்ஃபுல் டு தேம் ஆஸ் அ கரியர். அப்போ கவர்மெண்ட்க்கோ வேறு இடத்துக்கோ போய் no point looking for a job because you have a business, and if it's a good business, that business can grow and then they can employ other people too. So இது முக்கியம் இந்த நாட்டில் இப்போ இந்த டைமில். குறிப்பாக பல பேர் தாங்களாகவே முன்னுக்கு வந்து ஒரு தொழிலை ஆரம்பித்து அதன் மூலமாக எங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நீங்கள் சொன்னது போல் பல்கலைக்கழகங்களிலே கல்விகளை கற்கின்ற பொழுதே பல்கலைக்கழக சிஸ்டம் வந்து ஒரு ஒன்றுப்புணரை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த சிஸ்டம் அமைக்கப்பட வேண்டும். சர்வதேச ரீதியாக நீங்கள் சொன்னது போல் பல நாடுகளிலே ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ ஃபோர்த் இயரோ படிக்கின்ற பொழுதே பரவலாக பல பேர் தொழில்துறைக்குள்ளே ஈடுபட்டு விடுவார்கள். அது எங்கள் நாட்டிலே மிகவும் குறைவாக இருக்கிறது. என்ன செய்யலாம்? இப்போ துவக்கத்தில் ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ரெண்டு ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று, நாங்கள் we are born in families who love us very much and look after us and help us, but in doing so அவள் வந்து நீ இப்போ அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு எங்களை அப்படி செல்லமாக வளர்த்துட்டுன. ஆனால் ரிஸ்க் எடுக்காமைக்கு ரைட். ஸோ விளையாட போய் பந்து விளையாடினாலும் கவனமாக இருக்கணும், விழுந்துருவேன்னு சொன்னேன். இப்படி பேசும்போது எங்களை வளர்த்து when they bring us up like this எங்களுக்கு கொஞ்சம் தயக்கம், ரைட். இந்த மாதிரி தயக்கம் தான் எங்களை prevents us from starting up in business. ஸோ இப்போ யூனிவர்சிட்டி சேர முன்னமே எங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் எங்களை கூட என்கரேஜ் பண்ணி allow us to do a few more things of our own free will. நாங்கள் நல்ல குடும்பத்திலேருந்து வந்திருந்தால் we'll be good people, right? பட் அந்த இன்ஹிபிஷன், இந்த தயக்கம் வரக்கூடாது. ஸோ அது முக்கியமான காரியம், ரைட். அண்ட் தென் அது வந்து இட் இன்ஃப்ளூயன்சஸ் பர்சனல் ஆட்டிடியூட் டு பிஸ்னஸ். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எங்களோட கிரிட்டிக்கலான மாணவர்கள்லாம் அவைகளுக்கு அநேகமாக மெடிசனில் போய் செய்யணும், மெடிசன், இன்ஜினியரிங், லா. ஆனால் கிரிட்டிக்கலான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிஸ்னஸ் செய்யணும். அவைகள் தான் சின்ன பிஸ்னஸை துவக்கி பெரிய பிஸ்னஸை ஆக்கலாம், ஏற்றுமதி இறக்குமதி எல்லாத்துலேயும் செய்யலாம். ஸோ ஏன் எல்லா கிரிட்டிக்கலான மாணவர்கள்லாம் யூனிவர்சிட்டி போய் மெடிசன் செய்ய போகிறது? அதுக்கு புண்ணியம் இல்லை, பட் அது உண்டு. அப்போ ஸோ அந்த ஆட்டிடியூடெல்லாம் மாற்றி நாங்கள் நல்லா யோசிச்சுட்டு இந்த அது மாதிரி ஆட்டிடியூட் மாற்றினா இந்த நாட்டுக்குடி நல்லது, ரைட். இப்போ இந்த நாட்டில் ஒரு அடிப்படை பிரச்சனை ஒன்று இருக்கிறது, மக்களுக்கு தெரியப்படுத்தவும் வேண்டும் கட்டாயமாக. எங்களுடைய மக்கள் நீங்கள் சொன்னது போல் ரிஸ்க் அவர்ஸ். எஸ். ஒரு ரிஸ்க் எடுப்பதிலே கொஞ்சம் பயம் எங்களுக்கு இருக்கிறது. சொன்னது போல் வெரி ட்ரெடிஷனலி பில்ட் ஃபேமிலிஸ். அப்போ எங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு புதிதாக ஒரு வியாபாரத்தை எடுத்தால் நட்டப்பட்டு விடுவோமோ, இருந்த காசெல்லாம் இல்லாமலாக்கி விடுவோமோ என்ற ஒரு பயம் எங்களுக்கு இருக்கிறது. அதை தாண்டி எங்களுடைய கலாச்சாரத்தை பார்த்தால் ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் அந்த பெண் பிள்ளைக்கு சீதனம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அப்பா அம்மாமார்கள் அரசாங்க உத்தியோகத்தை எப்பொழுதுமே நாடுவார்கள். வியாபாரத்துக்கு போனால் ஏதே நட்டம் வந்துவிடும், நட்டம் வந்தால் எதிர்காலத்தில் இந்த பிள்ளைக்கு சீதனம் கொடுக்க முடியாமல் போய்விடும். ஆகவே ஒரு 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 பாதுகாப்பான ஒரு உத்தியோகத்தில் இருக்க வேண்டும். அங்கே ரிஸ்க் எடுக்கிற மனப்பாங்கு எங்களுக்கு இல்லை. அரசாங்க உத்தியோகத்தை இன்னும் விரும்புபவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறதா? எங்களுடைய மனநிலையிலே ஒரு தொழில் தருணராக உருவாகுவதற்கு ஒரு தடையான ஒரு காரணியாக இது இருக்கிறதா? இது ரொம்ப மாறுதல் இந்த நிலவரத்தில். நான் இப்போ மலேசியாவில் போய் வேலை செஞ்சுருக்கேன். இப்போ நான் இங்கிலாண்டில் தான் இருந்திருக்கிறேன் ஒரு 50 வருஷமாக. இப்போ மலேசியா கவர்மெண்ட் போய் நான் ஐம் அட்வைசர் தான். இப்போ சுற்றி வர
பார்த்தா இங்கிலாண்டில் இந்த நாட்டில் கூட அமெரிக்கால எல்லாம் இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆர் கெட்டிங் லெஸ் அண்ட் லெஸ் பிகாஸ் இப்போ கம்ப்யூட்டரைசேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணா greater efficiencies எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த job opportunities are less now. And in Malaysia, they're giving early retirement, 40 years of age, also you can apply for early retirement. Of course, the pension will start when you're 55, but you don't need to be working in government, you can go and work somewhere else, okay? So, இந்த நாட்டில் கூட இப்போ கவர்மெண்ட் உத்தியோகம் அவ்வளவு இல்லை. இப்போ கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்குமோன்னு நம்பி இருந்தால் கொஞ்சம் அதுக்குரிய ஒரு ரிஸ்கி ஸ்ட்ராட்டஜி. பட் பாருங்க இப்போ this is why I'm telling you, my thoughts are that the families must fundamentally change. As Mahatma Gandhi says, you must become the change you want. அப்படின்னா தாய் தந்தையார் இந்த சீதனத்தை பற்றி அவ்வளோ யோசிக்காமைக்கு இந்த பெண் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு அவளுக்குடி ஆண் பிள்ளைகள் கொடுக்க சந்தர்ப்பத்தை கொடுத்தா then the girls will அவளோட சீதனம் is their qualification. எங்களுக்குரிய 2 பெண் பிள்ளைகள் இருக்குது, அவளை நல்லா எஜுகேட் பண்ணி அவள் இப்போ டாப் ஜாப்ஸில் இருக்குன்னு இங்கிலாண்டில் எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு அவ்வளோ கவலை இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த ஃபேமிலிக்கு இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரிஸ்க் அவர்ஸ் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது இந்த சீதனத்துக்கு பணம் சேர்க்கறதுக்கு. ஆனால் அவெல்லாம் கிராஜுவேட் பண்ணிவிட்டு they are quite happy to send them overseas to go and settle in countries they have never been to before. So, அப்படியான கான்ஃபிடன்ஸ் இருந்தால் in younger age in bringing up the children, have confidence in their own children. After all, it is their children. You know, பரம்பரையா அவளுக்கு அந்த குடும்ப மான மரியாதைலாம் இருக்கு. ஸோ ஏன் அப்படி இந்த மாதிரி பிரச்சனை? பேராசிரியர் அவர்களே சரியாக சொன்னீர்கள். அதாவது உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு நாட்டுக்கு பிள்ளைகளை அனுப்புறதுக்கு ஒரு தைரியம் இருந்தால் ஏன் ஒரு தொழில் முயற்சியிலே எங்கள் நாட்டிலே எங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வருவதிலேயே உங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது, தயக்கம் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை பேராசிரியர் கணேஷ் ராஜா அவர்கள் முன்வைக்கிறார். தலைமைத்துவ பண்பு பல பேருக்கு அது இல்லாமல் தான் எங்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் பல பிரச்சனை எங்கள் நாட்டிலேயும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இப்போ நீங்கள் பேசுகின்ற பொழுது சொல்லியிருந்தீர்கள், கட்டாயமாகவே ஒரு குடும்பத்துக்கு ஒரு தொழில் தருணர் உருவாக வேண்டும், கட்டாயமாக ஒரு ரிஸ்க் எடுக்கிற ஒரு அப்பிடைட் ஒன்று உருவாக வேண்டும். எங்கள் நாட்டை பொறுத்தால் பல வளங்கள் பயன்படுத்தப்படாமல் இருக்கின்றன. காணியாக இருக்கலாம், கட்டடங்களாக இருக்கலாம், பல இன்னுமே குறிப்பாகவே யாழ்ப்பாண பகுதியிலே வட மாகாணத்திலேயோ அல்லது மட்டக்களப்பு, திருகோணமலை போன்ற இடங்களிலேயோ பல வளங்கள் பயன்படுத்தப்படாமல் இன்னுமே இருக்கின்றன. இவையெல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இப்பொழுது எங்களுக்கு இருக்கிறது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஸோ இப்போ யோசிச்சு பார்த்தா the reasons why many buildings and land is left vacant, the irony is that இதெல்லாம் சீதனத்தா most of them have been given as dowries, சீதனமாக கொடுத்துருக்கு. ஸோ ஆனால் இவையெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிருக்குங்க. இந்த நாட்டில் இருந்தாலும் அவள் கொலம்பில் வேலை செய்கிறாங்களோ வேறு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி லேண்ட், buildings, houses in good parts of Sri Lanka, in the northern province in particular, are left unused, and over time they decay and there's big problem. So இப்போ எப்படி இந்த how to make use of these properties. Now இப்போ western countries இப்போ tourism industry increase பண்ணி the houses will become part of Airbnb. இப்போ ஒரு ஹோட்டல் மாதிரி இப்போ rentals, short land rentals. இப்போ tourism board சேர்த்து அப்படின்னா அந்த tourist attraction in the northern province increase பண்ணணும். அங்கே northern province நான் இப்போ போயிட்டு வந்திருக்கேன். I can see there are many areas of beauty, natural beauty. There are a lot of old museums and artifacts. There's a lot of culture there. When I went to the University of Jaffna, to the Faculty of Fine Arts, I will Bharatanatyam செய்யும் பொழுது I have never seen Bharatanatyam perform so beautifully. I've been to many, Malaysia எல்லாம் வேறு நாட்டிலெல்லாம் பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஷோகேஸ் பண்ணலாம். அங்கே யூனிவர்சிட்டி 3 times a week they can have a fine arts performance thing. Tourists எல்லாம் பார்க்கலாம். Because you can't get it any better than that. இப்போ லேண்ட் நீங்கள் சொல்கிறீங்க, வேறு கிளிநொச்சிக்கு போனால் அங்கே
நிறைய acres of land lying empty, எல்லாம் overgrown with plants and it's almost like a small jungle. இதெல்லாம் நல்ல யோசிச்சு பார்த்தா இந்த நாட்டில் for example the dairy industry is not very active. A lot of the milk is imported or milk powders. There's nothing to prevent us. In fact, it'll be very good if we start a very high quality dairy industry. You can have cows or பக்கத்தில் அந்த breeding program நல்லா கண்ட்ரோல் பண்ணி இப்போ 3 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அங்கே யூனிவர்சிட்டி ஜஃப்னா, யூனிவர்சிட்டி வவுனியா அண்ட் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, ரைட்? அதுக்கு மேலே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா வெட்டினரி சர்வீசஸ் வெரி குட். எங்களுடைய யூனிவர்சிட்டிஸ் ப்ரொடியூசிங் ஆல் த ரைட் பீப்புள் தேட் டு ஒர்க் இன் திஸ் யூனிவர்சிட்டி, இந்த ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் எல்லாம் தே top people, and these are the people who are being recruited by foreign governments and foreign universities. இங்கே இருந்து dairy industry துவக்குனா not only in the breeding of the cows and the dairy products எல்லாம் சரி உண்டாக்கலாம், and many things can happen like that. ஃபேக்ட்ரிஸ் போடலாம். இப்போ பழங்கள் இருக்குது, பேல் பழம் இருக்குல்ல, அங்கே பேல் பழத்தில் இப்போ தான் யூனிவர்சிட்டி ஜஃப்னா ஒரு பெரிய ரிசர்ச் எல்லாம் செஞ்சு அங்கே முல்லை டெய்ரி கம்பெனியோட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் உண்டாக்கி இந்த ட்ரிங்கிங் யோகர்ட்டை லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னே நோ சச் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது மாதிரி ஃபேக்ட்ரிஸ் உண்டாக்கலாம். Not only for producing fruit-based products, but also the Faculty of Engineering கிளிநொச்சியில் இருக்குது, very successful. 2014 தான் துவங்கினது. ஆனால் இப்போ ஒரு 20-30 ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிட்டாங்க. In partnership with local universities, international universities எல்லாம் நியூ டெக்னாலஜி வருது. அதை வச்சு ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி துவக்கலாம். So it is limited only to our creativity and imagination. இப்போ யோசிச்சு பார்த்தா one important point, for the last 100 years people from Sri Lanka and from the northern province have gone out into the new territories. இப்போ மலேசியாவில் the tallest building has been built by a Sri Lankan Jaffna man. Singapore, the first deputy prime minister, senior deputy prime minister with Lee Kuan Yew was Rajaratnam, a man from Jaffna. இது மாதிரி யுனைடெட் கிங்டம்ல இங்கிலாண்டில் இப்போ ஒரு 10 வருஷம் முன்னம் வைஸ் சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டி வாஸ் ஸ்ரீலங்கன். வேறு கண்ட்ரீஸ்லேயும் வேறு உத்தியோகத்தில் வெரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் டாக்டர்ஸ். இப்போ யூகேக்கு போனால் அவங்க சொல்லுன்னா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அநேகமாக யூ கேன் see lot of Gujarati doctors. ஆனால் the Sri Lankan will say yes, but all the consultants and surgeons are from Jaffna. அது மாதிரி எங்களுக்கு கூட ரொம்ப பெருமை, and we must use this confidence to not only go out and be successful, but stay here and look at this. இப்போ ஒரு கலைடோஸ்கோப் இருக்குல்ல, இப்போ ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, வேறு கலர் கிளாஸை போட்டுட்டு அப்படி திருப்பினா வேறு இமேஜஸ் வரும். அதை மாதிரி நிலம், வீடு, க்ராப்ஸ், வேறு அசட்ஸை இந்த ரீஜனில் எடுத்து போட்டு என்ன செய்வோம்னு அப்படி திரும்பி பார்த்தா the talent in our people is there. அந்த டேலண்ட்டை வெளியால் கொண்டாடணும். ஸோ நான் சொன்ன ஒன் இஸ் சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூட். ரெண்டாவது இந்த பள்ளிக்கூடத்தில் ப்ரைமரி செகண்டரி ஸ்கூலில் ஆண்டர்ப்ரினர்ஷிப் எஜுகேஷன் முக்கியம். க்ரியேட்டிவிட்டியை வெளியால் கொண்டாடணும். யூனிவர்சிட்டியில் இதை மேஜர் பார்ட் ஆஃப் இட் ஆக்கணும். பேராசிரியர்களே, நீங்கள் சொல்லுகின்ற பொழுது இவையெல்லாம் உண்மையாகவே சாத்தியப்படக்கூடிய விடயங்களாகத்தான் படுகிறது. உதாரணமாக நீங்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னீங்கள், எங்களுடைய சிந்தனை ஆற்றல், கிரியேட்டிவிட்டி கட்டாயம் கூட வேண்டும். அதிலும் குறிப்பாக பல காணிகள், கட்டிடங்கள், வீடுகள், சீதனமாக கொடுக்கப்பட்ட வீடுகள்லாம் வீடுகளாகவே இருக்கின்றன. அவையில் வீட்டின் உரிமையாளர்கள்லாம் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் டவுன் சவுத்துக்கு போனால், இலங்கையிலே டவுன் சவுத்துக்கு போனால், அதுவும் காலி போன்ற இடங்களுக்கு நீங்கள் செல்விகளாக இருந்தால், காலியிலே பல வீடுகள் ஒரு சுற்றுலா விடுதிகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன. வீடுகள் சின்ன சின்ன வீடுகள், அதாவது பெரிய 500 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய வீடுகள் ஒரு அழகாக சுற்றுலாத்துறையினர்களை கவர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே மாற்றப்பட்டிருக்கின்றன. நீங்கள் சொன்ன அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கிறது.
ஆனால் பல பேர் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள், அந்த வகையில் சிந்திக்காமல் இருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுகின்ற பொழுது வடகிழக்கிலே அதிகமான முக்கியமான கேந்திர நிலையமிக்க காணிகள் கட்டடங்கள் எல்லாம் இருக்கின்றன. இவையெல்லாம் சுற்றுலாத்துறையோடு இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு டெய்ரி இண்டஸ்ட்ரி கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னீர்கள். உண்மையாகவே எத்தனை கால்நடைகளை நாங்கள் வளர்க்கிறோம், எத்தனை பசுக்கள், எத்தனை ஆடுகள், எத்தனை கால்நடைகள் எங்களிடம் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ணையை உருவாக்கி அதன் மூலமாக பல பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுத்து ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்கலாம். இவையெல்லாம் நீங்கள் சிந்திக்கின்ற பொழுது எங்கள் நாட்டிலே இவ்வாறான மாற்றங்கள் வந்தால் எப்படி இருக்கும்? அதற்குத்தான் அடிப்படையிலே பல்கலைக்கழகத்திலே அந்த தொழிலை செய்யக்கூடிய அந்த ஒரு தலைமைத்துவ பண்பை பல்கலைக்கழகத்திலே உருவாக்க வேண்டும். வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பேராசிரியர்களே, அந்த சிந்தனையோடு அடுத்த கட்டத்துக்கு வருகின்ற பொழுது சரி, ஒரு தொழில் முனைவராக நாங்கள் வருவோம், ஒரு ஒன்றிப்பினராக நாங்கள் வருவோம் என்று சிந்திக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிற ஒரு விடயம் பேராசிரியர்களே பொருளாதாரம், இன்வெஸ்ட்மெண்ட், இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், ஆரம்ப முதலீடு என்பது மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. இப்போ இந்த ஒரு தடை எங்களுடைய மனதுக்குள்ளே வருகின்ற பொழுது நாங்கள் இந்த தொழிலுக்கு போக மாட்டோம். இதை எவ்வாறு நாங்கள் சமாளிக்கலாம், எவ்வாறு முகாமைப்படுத்தலாம்? நீங்கள் சொன்ன மாதிரி earlier on எல்லா குடும்பத்திலையும் அநேகமாக there is dowry money, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஆனால் because of risk averseness and concern for the daughter, you keep this and you give it as a house, which then remains empty because the daughter has gone off to Canada or Australia, வேறு வெளிநாட்டுக்கு. இப்போ வந்து எல்லாத்தையும் மாற்றினா அந்த சேம் டாட்டர் நல்லா படித்தா, தைரியமாக இருந்தால், இந்த ஃபேமிலியோட சப்போர்ட்டோட ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட அந்த பணத்தை பாவித்து பிஸ்னஸை துவக்கலாம். என்னடா யூனிவர்சிட்டியில் அப்படி காட்டுவேன் எப்படி செய்கிறதுண்டு. இப்போ ஒரு 3 வாரம் முன்னம் நான் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃபர்சனில் இருந்தபோது I was invited by the Dean of Medicine to talk to all the students they recruit. They recruit about 200 students every year. So on the entrance, so the entry was about 2 weeks ago. Nalla timing. Our சொன்னார், please talk to my students about entrepreneurship. So when I started talking to, இப்போ பாருங்க, half of the doctors or more will become general practitioners. That is a business. There's a business. Yeah, that's a business. இப்போ let's say the others go on to join hospital and they become consultants, or they go abroad and they have private hospitals. But if you're in just government hospital, every doctor is looking to grow the department or bring in more nurses or have more medicine or do something and learn some more so they can help the patients. So I'll come back to entrepreneurship. இப்போ வந்து entrepreneurship என்னன்னு கேட்டால் டிஃபைன் பண்ணால் ரொம்ப சிம்பிள். If you are thinking strategically, for future எப்படின்னு இப்போ யோசிச்சா, if you're thinking strategically, if you want growth இருந்தா நிறைய மட்டும் இல்லை, higher value. So you can have more or you can have the same amount with higher value, or both. You grow and higher value growth. The third thing is, if you're willing to use innovation, new methods, new equipment, new technology, or new ways of doing it. இப்போ consultants, hospital surgeons பாருங்க, சில நேரத்தில் அவர் சொன்ன அவர் வந்து ஒரு வேறு விதமாக அவர் பண்ணுவார். அதுபடியே you can't see the stitching at all. Other different ways. He's not using new equipment. So different ways of doing things. So 3 things again. If you want growth, you think strategically and you're willing to use innovation or new ways of doing things, then you're an entrepreneur. So you're working in government or as a medical doctor. So when I explain this to students, and the other thing is medical faculty, first year, second year, third year, அவங்க 5-7 years இருந்திருப்பேன். Along the way, sometimes they see some equipment and say, if I do it the other way, if I make this equipment, bend it like this, it'll be better for the patient, or it can be more effective. So when you think of new ways of doing some things, or you come up with a new idea, you can make a business of it, even in the medical faculty. And we must try and do that, because that will create the opportunity for the medical faculty to work with a company and to commercialize it. And then the revenue coming back can come to the university, can come to the lecturer involved, can come to the student, and this will be a wonderful doctor in the future. So இது மாதிரி தான் நாங்கள் யோசிச்சு பார்க்கணும்.
Yeah. எல்லா துறைகளிலுமே ஒரு முதலீட்டாளனை கொண்டு வரலாம். ஒரு டாக்டர் மெடிசின் படிக்கிறவர் கூட ஒரு ப்ரைவேட் ப்ராக்டிஸ் செய்வது என்பது ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப். இப்போ எல்லா துறைகளிலுமே கொண்டு வரலாம். ஆகவே இந்த துறைக்கு மட்டும்தான் பொருளியல் படித்திருந்தாலோ வர்த்தகம் படித்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு முதலீட்டாளனாக வர வேண்டும், நிதி படித்திருந்தாலோ என்ற ஒரு எண்ணத்தை மாற்றி எல்லோருமே முதலீட்டாளர்களாக வரலாம் என்ற ஒரு சிந்தனையை நீங்கள் சொன்னீர்கள். பேராசிரியர்களே, பல விடயங்களை பேசிக்கொண்டிருக்கிறோம். பெரிய அளவில், அதாவது ஒரு பிக் பிக்சர் என்று சிந்திக்கக்கூடிய அளவிலே பல விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பேராசிரியர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் பல பேருடைய மனதில் இருக்கும். ஒரு பேராசிரியர் என்பதே ஒரு ப்ரொஃபஷன். அதாவது ஒரு எங்களுடைய மக்களை பார்த்தால் ஆசிரியர் தொழிலுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பார்கள். படிப்பிக்கின்றவர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் அதிகமான கௌரவத்துக்குரியவர்களாகவும் முக்கியத்துவமான தொழிலாகவும் இருக்கும். ஆனால் இவர்களெல்லாம் எவ்வாறு ஒரு தொழில் முனைவராக மாறலாம் என்பது அவர்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு நீங்கள் ஒரு பேராசிரியர், ஆனால் நீங்களும் ஒரு தொழில் முனைவர். யூ ஆர் அன் ஆண்டர்பிரினர், ரைட்? அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பேராசிரியர், மற்றவர்களுக்கு படிப்பித்து கொடுக்கின்ற ஒரு ஆசான். ஆகவே இந்த ஆசான்களாக இருப்பவர்கள் கூட ஒரு தொழில் முனைவர்களாக மாறலாம் என்ற எண்ணம் உங்களை பார்க்கின்ற பொழுது வருகிறது. அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம் எங்கள் மக்கள் மத்தியிலே? இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இது. ஏனென்றா, having started in science, I've made the transition to work in corporate life. So I joined a company. I became research leader, manager. அப்புறம் switch பண்ணேன். research manager இருந்து I became marketing manager, and then I left the company and dealt with commodity trading. Then I went back to education. I went into education, and I know that I wanted to excel in education, but I went into education in management in a business school. So now I'm a professor of behavior and entrepreneurship, and I've worked in many countries. I've traveled extensively. I also have my own business, and we do a training in Far East, in Malaysia, Singapore, South Korea, and so on, and in Africa, and of course I'm also with the IACOCA Institute in the United States. எல்லாம் சேர்த்து பார்த்தா இது it's based on attitude and a self-esteem. Confidence மட்டும் இல்லை, self-esteem இருந்தால் we come from good families, எங்களுக்கு principles இருக்கு, values, morality எல்லாம் இருந்தால் then own நம்பிக்கை. So we should advance in that way. So this is why I'm saying, if our parents bring up our sons and daughters in a way to give them self-esteem, to make them self-reliant, resourceful, and then the university takes them over, and or schools and universities take them over and teaches them not only entrepreneurship or helps them develop their personal skills, and then gives them opportunity to start up in business, sometimes even help them with the funding, little funding. Parents also can help them with the funding, and then you support this development of an individual. Everything is possible. ஒரு ஆசிரியர், ஒரு டீச்சர், ஒரு லெக்சரர், ஒரு ப்ரொஃபஸர், how can they become an entrepreneur? Okay. எப்படி அவர்கள் ஒரு தொழில் முனைவராக மாறலாம்? Okay. Very simple. A teaching job is not from 9 o'clock to 5 o'clock or whatever the teaching hours is. So one, the teacher's responsibility is to improve their own knowledge so that when they are in the classroom, they can improve the knowledge of the student beyond what they are teaching, because it must be, everything is interconnected. We are in a digital environment, so no point teaching them something and asking them to do an exam at the end of it. It is their responsibility to know that there are new and different ways of teaching and learning. A lot of what the student learns now, இப்போ எடுங்க 50 வருஷம் முன்னம், when a student went into university, at the point of going into university, put it the other way around. இல்லை இப்போ இருப்போம் going into university, and now a student going into university, our knowledge level 50 years ago and now is very different. Our student going into university now not only has got the grades, but is much better informed. ஏன்னா social media இருக்கு, internet இருக்கு, கூகுள் இருக்கு, எல்லாம் தெரியாத விஷயங்கள்லாம் தெரியப்படும். ஸோ இது மாதிரி அந்த லெக்சரர் வந்து how are they going to help the student relate to the digital ecosystem and then take advantage of the new technologies which are available. எல்லாம் மாறிக்கொண்டு வருது. You see, ஒரு 5 years ago you have different technologies helping you.
we are into WhatsApp and FaceTime and so on. Another 5 to 10 years, it is possible WhatsApp will be old. It's no longer relevant. Metaverse will come in. Metaverse landa hospital kudi pog thelvilla. You use technology, the patient will come in front of you using holograms, and then you can look at the patient. And then because if 5G technology in the telecommunication, I was in a conference in Bangkok about 2 weeks ago or 3 weeks ago, and I was told by South Korean professors, Huawei from China has already indicated they're coming up with 6G end of the year in South Korea. The benefit of 6G is இங்கே ஆப்ரேஷன் செய்ய போகுது. There's a slight time delay. கையை மூவ் பண்ணால் if you're connecting it interactively to another place, there may be a fraction out. But 6D gives you even greater real-time experience. So if you use interactive technology, if a patient is in another town and you're here, and you can operate on it, the patient will look like it's in front of you because you're using new technology in metaverse. So the ரூபம் அங்க இருக்கு. You can go in, you can do the operation. அங்க robotic arms will do the same movements at the same time. இது மாதிரி காரியங்களெல்லாம் யோசிச்சு பார்த்தா, you see somebody in a village in Vatukotte can sell products to somebody in Moscow with no problem. அதாவது தொழில்நுட்ப ரீதியாக இந்த ஆசிரியர்கள், லெக்சரர்ஸ், இந்த மாதிரி கல்வி கற்றுக் கொடுப்பவர்கள் எல்லாம் தொழில்நுட்ப ரீதியாக சர்வதேச ரீதியாக இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே உருவானால் அவர்கள் ஒன்றுப்பினராக மாறலாம். அற்புதமான ஒரு விளக்கம். என்ற தொழில்நுட்பம் வளர 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 அதற்கு ஏற்றாற்போல் நாங்களும் வளர்ந்து கொண்டு போனால் நாங்கள் தொழில் முனைவர்களாக மாறலாம் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் சொன்னீர்கள். அடுத்த ஒரு பிரச்சனை இருக்கிறது எங்கள் நாட்டை பொறுத்தவரையிலே பேராசிரியர்களே. இப்பொழுது நிகழ்காலத்தை பற்றி நாங்கள் பேசுவோம். இப்பொழுது இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பது, ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கு தேவையான நிதியை திரட்டுகின்ற பொழுது கடன் வேண்டும், வங்கிகளிலே சென்று கடன் வேண்டும். சிறிய நிதி நிறுவனங்களிலே கடன் வேண்டி யாழ்ப்பாணம் அல்லது நேரத்திலே வடமாகாணத்திலே பல பிரச்சனைகளுக்குள்ளான குடும்பங்கள் இருக்கிறார்கள். வியாபாரத்துக்காக சிறிய நிறுவனங்களிடமிருந்து நுண்கடன் வசதிகளை பெற்று வியாபாரத்தை ஆரம்பித்து உடனடியாகவே அந்த வியாபாரத்தினால் வெற்றி கொள்ள முடியவில்லை என்று வருகின்ற பொழுது அந்த நுண்கடன் கொடுத்த நிறுவனங்கள் இவர்களுக்கு பின்னால் போக 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 கௌரவ பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை என்றெல்லாம் வந்து தங்களுடைய வாழ்க்கையை இழக்கிற தன்மையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இந்த ஒரு சிக்கல் வடமாகாணத்தில் இருப்பவர்களுக்கோ அல்லது கிழக்கு மாகாணத்தில் இருப்பவர்களுக்கோ பின்தங்கிய இடத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கிறது. இதிலிருந்து எவ்வாறு அவர்கள் வெளியே வரலாம்? ஏன்னால் இது இப்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. I think there should be an overall இதுக்கு அரசாங்கமும் யூனிவர்சிட்டிஸும் advisory institutions, also foreign governments, aid agencies. They must change the attitude as to how they support the people of a country who are caught in an economic crisis. So on the one hand, banks எடுங்க, பேங்க்ல போய் கடன் எடுத்தா அவையில் கொஞ்சம் not an easy process, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த interest rates could be high. Banks must start thinking about this, and when they evaluate, they must look at it much more compassionately and much more strategically and help the small business person get off in business, give them soft loans. That means don't give high interest rates and so on, help them to get going. So banks must change their attitude towards profit making, and banks also have a risk policy. They know maybe 5-10% will not repay, and it's okay, but they must be better able to support the small business person with soft loans. Government giving monies to different regions and so on, development, but they must set aside certain monies for seed money, to start a business. In the same way, when they give money to the universities to support the departments and everything, அதுக்கு கொஞ்சம் கூட காசு கொடுத்து அவளுக்கு seed money for entrepreneurial activity. இப்படி செஞ்சா overall, and then aid agencies. I know because I worked in a project in South Africa funded by the European Union and by the World Bank, where we trained about 55 university lecturers to do a master's degree in entrepreneurship, so they can then go and teach the students. And on top of that,
the European Union gave a bit of extra money so that we started about 300 micro enterprises, ஆக சிறிய businesses. இப்போ you see, if you have a person, from a poor family, washing cars in a street and has enough money to feed himself, he could ask his brother to come and join him or his friend to come and join him, and they can do 3 streets and earn some money, micro businesses. But he needs the washing liquid, he needs brush and things like that, so we can give him the equivalent of, let's say, 50,000 rupees. Adhe kanam. But if with that he can help feed a family of 4 or 5 people, idu periya karyam, So what I'm saying is aid agencies also must be asked to rethink, but also they have such policies already which are exercising in many countries. Sri Lanka la இப்பதான் நாங்கள் இப்படி கேட்கணும். You see, இந்த சிரமம் வருது என்னென்னா எங்களுக்கு ரொம்ப we are very hesitant, we don't think outside the box, அது மாதிரி. But and all the problem is because அங்கே ஒரு நல்ல saying இருக்கு, படித்தவனுக்கு தான் பிரச்சனை, படித்தவனுக்கு தான் பரீட்சை. Okay, so we feel uncomfortable now because we're being tested, but we have already demonstrated over the last 30, 40, 50, 100 years we can go out and help other countries develop and grow. So it's time that we put those resources into this country. And entrepreneurship, typically, if say 30% of our graduates do start up in business, and then and before that, when we have children who are very able, very bright, that the families, instead of saying automatically, நீங்க போய் மெடிசன் செய்யுங்கோ, நீங்க போய் லா செய்யுங்கோ, நீங்க போய் இன்ஜினியரிங் செய்யுங்கோ, அதெல்லாம் விட்டுட்டு நீங்க போய் கெமிஸ்ட்ரி செய்யலாம், லா செய்யலாம், என்னெல்லாம் செய்யலாம், பட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பிஸ்னஸ். நான் வந்து கெமிஸ்ட்ரி செஞ்சேன் நான், ரைட், ஐ ஆம் அ PhD, எங்கே போனாலும் இதோடே போதும். பட் I actually have a consulting business. I advise people. I'm not cheap. I know my price because I also know that I have value. So we build value in our graduates, and you go out there and make it happen. ஒரு மிக முக்கியமான விடயத்தை சொன்னீர்கள். ஒரு அரசாங்கமாக இருக்கலாம், வங்கிகளாக இருக்கலாம், உதவி செய்கின்ற நிறுவனங்கள் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எங்கள் நாட்டு மக்கள் இருக்கின்ற பொழுது சரியான கொள்கைகளை வகுக்க வேண்டும். ஆனால் வங்கிகள் சில வேளைகளிலே கடன் கொடுத்துவிட்டு சாஃப்ட் லோன்ஸ் வங்கிகள் கொடுக்க வேண்டும். சில நேரங்களிலே தராமல் போகலாம். இந்த நாட்டினுடைய சூழ்நிலை காரணமாக வருகின்ற பொழுது கொஞ்சம் இடம் கொடுப்பவர்களாகவும் மனிதாபிமானமோடும் வங்கிகளும் நடந்து கொள்ள வேண்டும். பல சந்தர்ப்பங்களில் எங்கள் நாட்டிலே இப்பொழுது இந்த மிகப்பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனையில் பின்னால் எத்தனையோ குடும்பங்கள் வங்கிகளுக்கு கடன் செலுத்த முடியாமல் சிக்கி தவிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லனா துயரங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையையும் நாங்கள் இந்த இடத்திலே ஏற்றுக்கொண்டு, பேராசிரியர் வட்டக்கோட்டையை தன்னுடைய பூர்வீகமாகவும் மலேசியாவை தன்னுடைய புறப்பிடமாகவும் சர்வதேச ரீதியாக பல நாடுகளிலே தலைமைத்துவ ஆலோசனைகளையும் பயிற்சி பட்டறைகளையும் செய்து கொண்டு வருகிறார். அதே நேரத்திலே ஒரு தொழில் முனைவராகவும் இருக்கிறார். பேராசிரியர்களே, பல விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் ஆரம்பத்திலே பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொன்னீர்கள். இலங்கையைச் சேர்ந்தவர்கள், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக மலேசியாவிலே உயர் பதவியில் இருந்திருக்கிறார்கள், அமெரிக்காவிலே உயர் பதவியில் இருக்கிறார்கள், பிரித்தானியாவிலே உயர் பதவியில் இருக்கிறார்கள். டாக்டர்ஸ், கன்சல்டன்ட், சர்ஜன் யாரென்று கேட்டால் யாழ்ப்பாணத்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு கௌரவமாகவும் பெருமையாகவும் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் எங்கள் மக்கள் அதிகமாக இப்பொழுது இன்றைய கால சூழ்நிலையிலே வெளிநாட்டுக்கு போவதைத்தான் அதிகமாக விரும்புகிறார்கள். பல பேர் விரும்புகிறார்கள். இந்த பார்வை, இந்த செயற்பாடு இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. காரணம் எங்கள் நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனை. ஆரம்பத்திலே எங்கள் நாட்டிலே யுத்த பிரச்சனை இருந்தது, அதன் காரணமாக போனார்கள். அதை பெருமளவிலே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பொருளாதார பிரச்சனை எங்கள் நாட்டுக்கு வருகிறது என்பதற்காக பல பேர் எங்கள் நாட்டை விட்டு போகிறார்கள். மூளை செலவை வெளியே போகிறது, பல பேர் அறிவாளிகள் போகிறார்கள். இது அவர்களுக்கு உண்மையாகவே ஆரோக்கியமாக இருக்கிறதா, இல்லாவிட்டால் இந்த ஒரு சூழ்நிலையை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? We must look at this. இது வந்து ஒரு we must look at it through new eyes. புது கண்ணோட பார்க்கணும். இது ஏனென்றா ரெண்டு இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் இருக்கு. ஒன்று என்னென்னா, when we look forward, இப்போ வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கு
கன பேருக்கு இதான் வழின்னு யோசிச்சு கொண்டிருக்கிறேன். But well, look at it. You want to go and work in the UK or Canada, Australia, fine. But the only difference between somebody who's going and working there and a person who's working here is that they're probably earning 5 times more money than you. But they're paying more taxes. They're going through different weather patterns. Sometimes it gets very cold. Now in the United Kingdom it's freezing, and they have less people around them that they're familiar with. They can't just put a slippers and walk out into the open and buy some local food very cheaply. All of these things are not there. For the first 5 to 10 years, no matter what, they may have the satisfaction of being abroad, but it's not a happy life. So if you are willing to go through that, and of course they put their children to school, initially after the children settle down, children normally enjoy schooling in other countries because of the support they get in schools, which I hope in Sri Lanka will come about, because that's again quite important. So, but if you remained here, you must think strategically. Is it that it is appropriate to carry on living here? Just let's think like this. Ivangalam, they look at it at that current time. Sri Lanka is beginning to settle down, is beginning to stabilize. Many issues have come to the front. All citizens, is not only North but also South, everybody equally are concerned that they want strong leadership in government. They want good, strong spiritual leadership. They also want the families to rethink and take strong leadership within the family. Idukku pakkathula we have India. In the next 5 years, already India's economy is changing. In the next 5 years, India may well come up the league. Now it's the 5th largest industrial economy in the world, overtaking the United Kingdom. And German. And no, in the Varsam, it'll overtake Germany and become the 4th largest, right? And we know in the next 5 to 10 years, the evidence is there that it's attracting foreign direct investments, which this country will be slow in attracting because of its economic weakness. But India is pulling it in, right? And we are just next door. I'm not saying we should go begging India. No, I say we should become a satellite, Sri Lanka, that has got strong capability, a very large educated workforce, that is a talent pool, and it can easily support the Indian growth effort, because you see we are also way down south, and you got port here which is lying idle in Hambantota. You got land which we had talked about earlier on, which is unused, underutilized. So if investors, why don't our people, well, when I say our people, I now feel very much Sri Lankan as well. Yeah. You've brought that out in me. And become investors. It's not only Seedhanam to invest in your daughter getting married to a good person. We don't know how stable that relationship is going to be, because that also can be unstable. But we're saying invest in businesses, in our children, sons and daughters starting up in business in this country. Invest in somebody else. You see your neighbors' children starting up in business and you think that's a good business, invest in that. So whilst we are next door to a very strong, powerful economy, we should set aside other issues and look at the economy and how we can help each other and become a partner with India. That's one option. The other one is we are in a digital ecosystem. If Sri Lankans can help other countries in professional ways, they can also become number one in using digital technologies to become a very important resource, and also set up interactive businesses, set up online businesses and support the world, because this can be in services. You can help many countries with their IT requirements. I'll give you an important fact. It is said in 2030, half the jobs in 2030, that's about 7-8 years' time, have not even been thought about, because the technologies are moving. And 50% of the CEOs of the world's largest corporations feel they're losing about $2 trillion worth of income, revenue, because they don't have the right people. And England, we have all the brightest people here. Can speak 3 languages. பட் எல்லாருமே வெளிநாட்டுக்கு போய் கொண்டிருக்காங்க. ஆனால் அதுதான் இப்போ அவைகளுக்கெல்லாம் இப்போ நாங்கள் பேசி யூனிவர்சிட்டியெல்லாம் இப்போ we go and talk to the universities, we have to educate them. Even of our lecturers, we need to educate them to rethink again. Some of them are working like they're still in the industrial economy. We have now gone past the knowledge economy. We are in a digital economy. This is a new world. This is a new frontier. And this is what Sri Lankans are good for.
They went 50, 100 years ago to new frontiers. But Jaffna to go to Malaysia, now it's taking 7 hours by car. Those days it must have taken more than a week. But yet, what made them leave their loved ones, their families and home and go? அவங்களுக்கு அப்போ அந்த காலத்தில் யூனிவர்சிட்டி ஒன்றும் இல்லை. But still they went and they succeeded in other countries in jobs which people in other countries want themselves. You know? So it's a very exciting period now. அதாவது ஆரம்ப காலத்திலே பல கஷ்டங்களை தங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு சர்வதேச ரீதியாக முன்ன தெரியாத ஒரு நாட்டுக்கு தெரியாத சமூகத்திலே போய் வேலை செய்து சாதிக்க தெரிந்த எங்கள் நாட்டு மக்களுக்கு அது எங்கள் நாட்டிலிருந்தும் செய்யலாம். அதைத்தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள். வெளியேருந்து சொல்லுகின்ற பொழுது கேட்கின்ற பொழுது ஆசையாகவும் இருக்கிறது. ஆனால் அதற்கான ஒரு கட்டமைப்பை எங்கள் நாடு கொடுத்திருக்கிறதா? தலைமைத்துவ பண்பு, த ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு தொழில் முனைவராக வர வேண்டும். அதற்கு மிக முக்கியமான ஒரு பண்பு நாட்டிலே சரியான தலைமைத்துவம் இருக்க வேண்டும். சரியான நீதி, நேர்மை, நியாயம், ஜஸ்டிஸ் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லுகின்ற எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்ற எண்ணப்பாங்கு எங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் சொல்லுகின்ற விடயத்தை நடைமுறைப்படுத்தினால் எங்கள் நாட்டு மக்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். சொந்தத்தை தவிக்க விட்டு சொந்தத்தை எல்லாம் இழந்து விட்டு அங்கே போகின்ற பொழுது நீங்கள் சொன்னது போல் 10 வருடம் சந்தோஷமாக இருக்கலாம். அதற்கு பிறகு இங்கே இருக்கின்ற அந்த சந்தோஷத்தை நாங்கள் இழந்து விடுகிறோம் என்ற ஒரு விடயத்தை சொன்னீர்கள். அதிலும் குறிப்பாக இலங்கை இந்தியாவுக்கு பக்கத்திலே இருப்பதனால் எவ்வளவு பெரிய ஒரு கேந்திர முக்கியத்துவம் இலங்கைக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் சொன்னீர்கள். ஆகவே சரியான வகையிலே தலைமைத்துவம் எங்கள் நாட்டை வழிநடத்துமாக இருந்தால் எங்கள் நாடு மிக வேகமாக முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அனைத்து வளங்களும் எங்கள் நாட்டுக்கு இருக்கிறது. பேராசிரியர் அவர்களே, இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கின்றன. எங்களுடைய கல்வி திட்டத்திலே எவ்வாறு தொழில் முனைவர் என்ற அந்த ஒரு பதத்தை கொண்டு வருவது, ஆண்டர்பிரினர்ஷிப்பை எவ்வாறு கொண்டு வருவது, தனிமனே பொருளியல் படிக்கின்றவர்களுக்கோ வர்த்தகம் படிக்கின்றவர்களுக்கோ இல்லாமல் ஒரு என்ஜினியராக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எவ்வாறு இந்த தலைமைத்துவ பண்பை கொண்டு வருவது, பல்கலைக்கழகங்களுக்குள்ளே இதை எவ்வாறு உட்செலுத்துவது, பாடசாலையிலே எவ்வாறு இதற்கான ஒரு விதையை நாங்கள் இடுவது, சர்வதேச ரீதியாக இது இருக்கிறன்னு சொன்னீர்கள், அதை நீங்கள் விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்குமா? இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா ஒரு எக்ஸாம்பிளாக எடுப்போம். அங்கே அந்த வைஸ் சான்சலர் ப்ரொஃபஸர் ஸ்ரீ சத்குணராஜா, அவர் ஒரு சயின்டிஸ்ட், மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பர்ட் அண்ட் ஸோ ஆன். ஆனால் when I talk to him, அவருக்கு இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு ஆண்டர்ப்ரினரியல் ஸ்பிரிட் இருக்குது. நாங்கள் முன்னேற்றத்துக்கு எங்களுக்கு டெஃபினெட்லி அண்ட் ஆண்டர்ப்ரினரியல் பிஹேவியர் அடாப்ட் பண்ணணும். ஸோ லீடர்ஷிப் லெவலில் அந்த பாலிசி to make all the faculties, the departments embrace entrepreneurship must be there. At the professor level, head of department, dean level, and further down, all the people, support staff, they must be supportive of the idea, which means they must actually write courses in the first year. If you are doing 10 courses in medicine, 10 courses in engineering, whatever, adala ondu must be in entrepreneurship. But we'll adapt it to that industry. So they can show how they can, from their own discipline, use entrepreneurial methods, approaches, etc., and become an entrepreneur. தங்களுடைய துறையிலேயே அந்த ஒரு entrepreneurship கொண்டு வர வேண்டும். Katayam, right? Finally, I'll say, don't forget, you must have pride in yourself. Being an Ilangai Tamilan is very special. Now's the time to stand up. இலங்கை தமிழர் என்பது சிறப்பு. அதிலும் சிறப்பு இலங்கையர் நாம் என்பது சொல்வது எங்களுக்கு இன்னும் சிறப்பு. ஆகவே நீங்கள் சொன்னது போல் ஒரு தொழில்துறை, இங்கே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு தொழில் முனைவர் உருவாக வேண்டும். அதற்கான ஒரு வெளிப்பாட்டு, அதற்கான ஒரு திட்டத்தை பல்கலைக்கழகங்கள் மூலமாகத்தான் அதை கொண்டு போகலாம். அதற்கான பல ஆலோசனைகளை நீங்கள் வழங்கினீர்கள். ஒவ்வொரு துறையிலும் ஒரு தொழில் முனைவர் உருவாக வேண்டும். அந்த துறை சார்ந்த தொழில் முனைவராக வருவதற்கான கற்க நெறிகளை கொண்டு வர வேண்டும். இந்த விடயத்தையும் நீங்கள் பேசியிருந்தீர்கள், பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். பல ஆரோக்கியமான விடயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டிருந்தோம். ஆகவே எங்களோடு இதுவரை நிறமும் கலையகத்தில் இணைந்து கொண்டிருந்த வட்டுக்கோட்டையை தன்னுடைய பூர்வீகமாகவும், மலேசியா தன்னுடைய பிறப்பிடமாகவும், சர்வதேச ரீதியாக பல நாடுகளிலே
தன்னுடைய தலைமைத்துவ கற்க நெறிகளையும் தலைமைத்துவ ஆலோசனைகளையும் வழங்கி கொண்டு வருகின்ற பேராசிரியர் கணேஷ் ராஜா அவர்களுக்கு சக்தி டிவியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி பேராசிரியர் அவர்களே. நன்றி நன்றி ராகேஷ், தேங்க்யூ. இந்தளவோடு இந்த சிறப்பு கலந்துரையாடலை நாங்கள் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராகேஷ் சர்மா. நன்றி, வணக்கம்.